ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு பெரிதான எதுவும் நான் கொண்டு வரவில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் இந்த அதிகாலையிலே எனக்கு தந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த புதிய வருடத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகும்போது எங்களுக்குள்ளே ஒரு புதிய மாற்றங்கள் வர வேணும், புதிய மாறுதல்கள் வர வேணும். என்று கேட்டால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லியும் நாங்கள் தேவனுக்குரிய காரியங்களை தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதில்லை. அதனால் இந்த புதிய வருடத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு முதலாவது நாங்கள் மூன்று மனுஷர்களை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தவர்களை பார்ப்போம். தேவனை விட்டு விலகாதவர்கள், தேவனுக்காக தங்களையே அர்ப்பணித்தவர்களை பார்ப்போம். ஆனாலும் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு கொடுக்க போகிறது ஒரு கொஞ்சமாக தான் கொடுக்க போகிறேன். என்னடா எனக்கு கிறிஸ்மஸ் இதுகளும் எடுக்க வேண்டி இருக்கிறபடினால நான் இன்றைக்கு உங்களுக்கு குறைவாகத்தான் கொடுக்குறதுக்கு இருக்கிறேன். ஏனென்று கேட்டால் குறைவாக நாங்கள் கொடுத்தாலும் அது நிறைவானது. தேவனுடைய வார்த்தைகள் நிறைவானது. அந்த குறைவுக்களையும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை நிறைவாக்கி வைக்கிறதா இருக்கிறது. நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஆபிரகாம், யோபு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆபிரகாம், யோபு, நோவா அதுகளை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் நீதிமானாக இருந்தான். யோபு உண்மையும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தேவ நீதியிலே நடக்கிறவனுமாய் இருந்தான். நோவாவுடைய கண்களில் தேவனுடைய கிருபை கிடைத்தது. ஏன் அவன் அப்படிப்பட்டவனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அநேகரை அப்படியாய் நாங்கள் பார்க்கலாம். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இவ்வளவு தான். ஆனால் இதன்படி நாங்கள் இந்த புதிய வருடத்திலே எங்களுக்குள்ள என்ன இருக்கணும் என்று சொன்னால், முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்மை இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் அதன்படி அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாய், புதிய வருடத்தில் நாங்கள் அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் நாங்கள் தேவனுடைய பாதத்தில் வைக்கிறவர்களாக இருக்கணும். நன்மை ஆனாலும் தீன்மை ஆனாலும் அவரிடத்தில் இருந்து தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்காக ஒரு விஷயம் ஜெபிச்சு நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்க விரும்புகிறேன். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளும் நீர் ஆண்டவரே தகப்பனே ஐயா, நாங்கள் உமக்குள்ளும் இருக்கும்போது நீர் கிரிகளை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், எங்களின் தேவனாயிருந்து எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி. தடைகளை உடையுங்கப்பா. வருகிற எல்லா தடைகளையும் உடைத்து தேவ ஆவியானவர் பேசும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த வருடத்திலே எங்களுக்கு புதிய மாற்றங்களை, புதிய திட்டங்களை ஆண்டவரே நாங்கள் எப்படி நடக்க வேணும், என்ன மாதிரி நடக்க வேணும் என்று தேவன் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படி நீங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் எல்லா அசுத்தங்களுக்கும் எங்களை விலக்கி காக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்று கேட்டால், ஆபிரகாமை முதல்ல நாங்கள் பார்ப்போம். ஆபிரகாம் தேவன் சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்தான். அப்போ எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? நீதி இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். இதெல்லாம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. ஏனென்று கேட்டால், ஆண்டவர் சொன்ன கையோடையே அவன் சில காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அப்படியா இருக்கிறோமா? தேவனோடு நாங்கள் இருக்கும்போது தேவன் நமக்கு சொல்லுவார், இதை செய், இதை செய்யாதே என்று எங்களோட பேசுகிறது. என்று கேட்டால் எல்லாரோடையும் பேசின தேவன் நம்மோடையும் பேசுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அப்போ நாங்கள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய நீதியில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருகப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்துவும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு எத்தனை வயதாம்? 75 வயது. இப்போ நாங்கள் 75 வயதிலேயே எங்களால் முடியுதில்லை.
காலை தூக்க முடியல, கையை தூக்க முடியல, ஒண்டையும் தூக்க முடியல. ஆனாலும் அவன் ஆண்டவர் சொன்ன பிரகாரமா இன்றைக்கு ஆண்டவருக்கு அவன் தடை செய்தானா? இல்லை ஆண்டவரே, என் பிள்ளைகளையும் என் மனைவியையும் என் சகோதரன் குடும்பங்களையும் விட்டு என்னால் போக முடியாது என்று சொன்னானா? இல்லை. ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமாம்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் கீழ்ப்படிவென்றால் என்ன? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறதே கீழ்ப்படிதல். அப்போ அதை கேட்காமல் இருந்து நாங்கள் செய்கிற மாம்ச கிரிகைகள் கீழ்ப்படிவு இல்லை. அப்போ இன்றைக்கு ஆபிரகாமை பார்க்குறோம். கர்த்தர் ஆபிரகாமை, நீ உன் இனத்தையும் உன் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு பாலவனமாக இருந்தான்னு, என்ன வனமாக இருந்தான்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு நீ போ என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார் இல்லையா? அப்போ ஆபிரகாம், இல்லை ஆண்டவரே நான் போக இல்லைன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போன்றான். அப்போ இனத்தாரையும் விட்டு. ஆனால் அவன் அப்படி செய்யலை. அவன் கொண்டு தான் போகிறான். அவன் லோத்தையும் கூட்டிக்கொண்டு போகிறான், சகோதரங்களையும் கூட்டிக்கொண்டு போகிறான். அப்போ ஆண்டவர் அதற்கு தடை செய்யலை. ஆனால் அவன் போகிறதுக்கு முதல்ல அவனுக்கு பலம் இருக்கா வந்து நாங்கள் யோசிப்போம். என்ன அவன் போவானா? அவனுக்கு 75 வயது இல்லையானா? ஆண்டவர்கிட்ட பலம் இருந்தது. அவன் சொன்ன போதே அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்க. அப்போ பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் இல்லை, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், எங்களின் தேவன் என்று சொல்கிறோம் இல்லையா? அப்போ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இன்றை வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் என்னென்று கேட்டால், ஆபிரகாம் சாராளை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனால் சாராள் அநேகருக்கு தாயானால் ஆபிரகாம் இங்கே பார்க்கிறோம் தகப்பன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாங்கள் என்னென்று கேட்டால், ஆபிரகாமை போல நாங்கள் கீழ்ப்படிவுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவன் இன்றைக்கு வரைக்கும் அவன் நீதிமான் என்று எண்ணப்படுகிறான். ஏனென்று கேட்டால், நாங்கள் பார்ப்போம், ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அப்போ பாருங்க, ஜனங்களை கூட கூட்டிக்கொண்டு தான் போகிறான், விட்டுட்டு போகையிலே. அதனால தான் ஆண்டவர் அங்கே அவன் பலிப்பிடங்களை கட்டுறான் என்று பார்க்கிறோம். அவன் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாய் போகிறான். அவன் போய்க்கு ஆண்டவருடைய தரிசனங்கள் படி அவன் நடக்கிறான், தரிசனத்தின்படி தான் நடக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் என்னென்று கேட்டால், ஆபிரகாமை அவனுடைய விசுவாசத்தை காண்பதற்காக கடைசியில் ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறார். என்னென்று கேட்டால், உனக்கு என்ன வேணும் கேள், நான் உனக்கு தருவேன்னு அந்த எனக்கு பிள்ளை பாக்கியம் வேணுமென்று கேட்ட இடத்துல ஈசாக்கை கொடுக்குறார் ஆபிரகாமுக்கு. ஆனாலும் அதில் கூட ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், உன் ஒரே பேரான குமாரன் ஈசாக்கை எனக்கு பலியிடுவாயாக. எந்த தகப்பன் பலியிடுவான், எந்த தாய் பலியிடுவான்? இன்னைக்கு பாருங்க, ஆபிரகாம் போகும்போது சாராளுக்கு சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க என்னன்னா, மனைவிக்கு நாங்கள் ஒளிவு மறைவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், கூட வெத்த பிள்ளையே கூட்டிக்கிட்டு போகும்போது மனைவிக்கு சொல்ல இல்லை பாருங்க. சொன்னால் விடுவாளா என்ன? சொல்ல இல்லை. இங்கே எங்கேயுமே இல்லை. நீ என்னென்னு கேட்டால் ஒளிவு மறைவு என்று சொல்லி எல்லா காரியத்திலையும் நீ ஒளிவு மறைவிலாக இருக்க வேணும்னு. இங்கே ஆபிரகாமை நாங்கள் பார்க்கிறோம், சொன்னால் சாரால் விடமாட்டாள். அப்போ அதில் இருந்து ஆபிரகாம் என்ன செய்யப்படுவான்? தோற்கடிக்கப்படுவான். ஏனென்று கேட்டால், ஆபிரகாம் கீழ்ப்படிவு இல்லாத ஒரு தன்மையை பெற்றிருப்பான், விசுவாசம் இல்லாத ஒரு தன்மையை பெற்றிருப்பான். ஏனென்று கேட்டால், மனைவி அல்லவா அவள். அப்போ மனைவி சொல்லும்போது அவன் கட்டாயம் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போக மாட்டான். அப்போ அதனால தான் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார். ஏன் சாராளோடும் பேசியிருப்பார், உன் ஒரே பேரான குமாரனை தகப்பன் கூட்டிக்கொண்டு போகிறதுக்கு நீ விடை கொடுன்னு சொல்லியிருப்பாரே. இல்லையே, ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறாரு. என்னென்னு கேட்டால், ஆபிரகாமுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, ஒரே பேரான குமாரனை எனக்கு பலியிடுவாயாக என்று. அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், கொண்டு போகும்போது சாராளிடத்தில் ஆண்டவர் சாராளிடத்தில் கேட்கல. அதனால தான் மரிக்கும் பரியந்தமும் சாராளோடு ஆபிரகாம் இருக்கையில் தனிப்படையாகத்தான் இருந்தாங்க. அதனால தான் சாராளுடைய கூடாரத்தில் தான் ஈசாக்கு போய் குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால், அந்த கோபம் அவளுக்குள்ள இருந்திருக்கு.
தன்னிடத்துல சொல்லாமல் தன் குமாரனை பலியிட கொண்டு போனதுக்காக. ஆனால் அது ஆண்டவருடைய சித்தம். ஏனென்றால் அவனை சோதித்தறிகிறார். விசுவாசம் அப்படிப்பட்டது ஆபிரகாமுக்கு என்று. அதனால ஆபிரகாம் போல ஒரு நீதிமான் இல்லையே, தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரே என்று. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக என்ன செய்வோம் என்று கேட்டால், ஆடுகளை இழந்து விடுவோம். ஆண்டவருக்காக நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆடுகளுக்கு நாங்கள் உத்தரவாதமாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், எங்களை நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தன் மகனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். ஆனால் உங்களுடைய ஜீவனை இழக்க சொல்லி ஆண்டவர்களே, உங்களுடைய சரீரத்தை கொடுத்து மற்றவனை பாதுகாக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தமாயிரும். அதனால் அவன் கொண்டு போனான் பாருங்க, ஒன்றும் கொண்டு போகாமல் போகலையே, விறகை கொண்டு போனான், அதுக்கேற்ற மாதிரியான கட்டைகளை கொண்டு போகிறான். அப்பையும் மகன்காரன் கேட்குறான், என்னென்று கேட்டால், விறகு இதுகளெல்லாம் இருக்குதே, ஆடு எங்கே பலியிடுகிறதுக்குண்டு. அங்கே ஆண்டவர் தன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் வாண்டு தான் சொல்லப்படுது. அங்கே கொண்டு போய் மகனை வளர்த்தும் போது கூட அவன் ஒரு வார்த்தை கேட்க இல்லை. ஆனாலும் அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு கொண்டார் இல்லையா? அவனுடைய நீதியை கண்டு கொண்டார் இல்லையா? அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? அதின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்க வேதத்தை வாசிக்கிறோம், ஆனா வேதத்தின்படி நடக்கிறோமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஆண்டவருக்கு பயபக்தியோட நடக்கிறோம். அன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், 12 அப்போஸ்தலரை நாங்கள் பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள விசுவாசத்தின் கேள்விகள் இருந்தது. ஆனால் சரிவரை அவங்க நடக்கப்பட முடியாமல் இருந்தது. ஆனாலும் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே வந்து இறங்கினாரோ அன்றைக்கு அவங்களை என்ன செய்தாங்களாம்? பாடுகளை அனுபவித்தாங்க. இன்றைக்கு சில பேருக்கு பாடுகளை அனுபவிக்க விருப்பமில்லை. இன்றைக்கு கூடுதலாக சபைகளிலே நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? ஒரு மனத்தோடு இருக்கணும், ஐக்கியத்தோடு இருக்கணும். சபைகளில் ஒரு அவயம் இயங்காமல் இருந்தால் அந்த அவயத்தை இயங்க வைக்க வேணும். அதோட நீங்கள் பாடுபட வேணும். ஏனென்றா நீங்கள் சபையிலே எல்லாரும் ஒரே அவயங்களா இருக்கிறீர்கள். சபையை குறித்த ஒரு நோக்கம் இருக்க வேணும். சபையை கட்டுவதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேணும். ஆத்துமாக்களை கட்டுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும். என் குடும்பம் என்று நாங்கள் வாழுவோமா இருந்தால் அந்த நோக்கங்கள் எல்லாம் புடையான காரியமாய் போய்விடும். ஏனென்றால் ஒரு சாதாரண மனுஷன் நினைக்கிறதற்கும் தேவனாலே அழைக்கப்பட்டவன் நினைக்கிறதற்கும் காரணம் இருக்கிறது. ஏன்னா தேவனாலே அழைக்கப்பட்டவன் எப்படியா இருக்க வேணும் என்று ஆண்டவர் எங்கே சொல்லி இருக்கிறார் தானே புதிய ஏற்பாட்டின் காலத்தில். ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்த ஒரு தகப்பனை போல சுமந்தார் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஒரே தாயை போல உங்களை ஆற்றி தேற்றினார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இங்க பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் என்ன பார்க்கிறோம் என்றால் உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்தார். அதுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்டா? மீண்டும் 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 பாவம் செய்கிறோம். தேவனை எங்கே அறைகிறோமாம்? சிலுவையிலே மீண்டும் அறைகிறோம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், நீதிமானாய் மாற்றப்பட்டான். அப்ப ஆண்டவர் வரும்போது என்ன சொல்றேன்? நான் வரும்போது நீதிமானை காண்பேனோ, விசுவாசத்தை காண்பேனோ? ஏன் ஆண்டவர் வரும்போது அன்பை காண்பேனோ என்று கேட்கலையே, நீதிமானை காண்பேனோ விசுவாசத்தை காண்பேனோன்னு தான் கெடுக்கிறேன். ஏன்னா அன்பு கடைசி காலத்தில் தனிந்து போயிரும் என்று சொன்ன அன்பு தானே அந்த அன்பு. அப்போ அந்த அன்பை கூட ஆண்டவர் காண மாட்டாரே. ஏன்னா அன்பு ஒரு நாளும் ஒளிந்து போகாது. விசுவாசம் இருந்தால், நீதி இருந்தால் அன்பு இருக்கும். அப்போ நாங்கள் அப்படியான சந்ததிகளுக்குள்ள இருக்கிறோம். அப்படியான ஆபிரகாம் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோப்பின் சந்ததி, சந்ததி 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 சந்ததியாக அழைக்கப்பட்டவர்களாம் நாங்கள். அப்ப நாங்கள் எப்படியா இருக்கணுமாம்? நீதிமான்களாக இருக்க வேண்டும், விசுவாசிகளாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் பேசுவார், வசனத்தின்படி பேசுகிறவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ வசனத்தின்படி நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கும்போது நாம் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதன்படி நடந்தால்தான் தேவனுக்குரியவர்களாக நாங்கள் மாறுகிறோம். அப்போ அவன் சொன்ன இடத்துக்கெல்லாம் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போனானோ போக இல்லையோ? போனான். அங்கு 1000 பிரச்சனைகள், பஞ்சங்களை கண்டான், அவன் பட்ட பாடுகள்,
அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஆபிரகாம் ஆறு சொத்து பத்துள்ளவன், பூமியே தாங்க முடியாத ஒரு சொத்து பத்துள்ளவனாயிருந்தான். அப்படி ஒரு சொத்து பத்து உள்ளவன் ஆண்டவருக்குள்ள வாழ்றான்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒருத்தரை ஒருத்தர் தாங்குறோமா? ஒருத்தரை ஒருத்தர் விசாரிக்கிறோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறோமா? ஒருத்தரை ஒருத்தர் அன்பு காட்டுகிறோமா? ஏனோ தானோ ஒன்று நாங்கள் பைபிளை படிக்கிறோம். ஞாயிறு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஞாயிறு கிறிஸ்தவர்கள், பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தரை ஒருத்தர் தாங்க வேணும். ஒருத்தர் அவன் தனியாக போயிருக்கலாம், தன்னுடைய பொஞ்சாதியும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அவன் போயிருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார் என்ன? உன் இனத்தையும் விட்டு தேசத்தையும் விட்டு நீ போ. ஆனா அவன் விட்டுட்டு போக இல்லப்பா, அவன் எல்லாரையும் கூட்டிட்டு போறான். அவனோட இருந்த கூட சனங்களையே கூட்டிட்டு போறான். அப்படியானவர்களா இருக்கும். ஆண்டவர் கொடுத்த அழைப்புல நாங்கள் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கிறது மட்டுமல்ல, அந்த நிலைப்பு எப்படிப்பட்டதா இருக்க வேணும் என்று நாங்கள் நடக்க வேணும். நிலைத்திருக்க வேணும், நடக்க வேணும், அதன்படி நடக்க வேணும். அதான் தேவனுக்கு பிரியமான காரியம். இந்த நோவாவை நாங்க பார்க்க போறோம். என் லோத்து கூட நீதிமான் தான். அவன் என்ன செய்யறான் என்று கேட்டான், ஆண்டவரை நான் அங்க போகட்டா, இங்க போகட்டா, அங்க போகட்டா, இங்க போகட்டான், எங்கேயாவது நீ போய் தப்பு. லோத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். ஆபிரகாமின் நிமித்தம் காப்பாற்றுறார். அவன் நீதிமான் தானே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றினீர். எங்களையும் நினைவு கூர்ந்து என்ன செய்யணுமா? எங்கள் சொந்த பந்தங்களை காப்பாற்றும், எங்கள் சபையில இருக்கிறவர்களை காப்பாற்றும் ஆண்டவர். அப்போ கர்த்தருக்கு நாங்கள் பிரியமாக, கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாக நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் நோவாவை பார்ப்போம். நோவாவை பார்ப்போம். ஆதிகாமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ எப்படிப்பட்ட நோவாவா இருக்கிறானாம்? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் அந்த கிருபை கிடைத்ததாம்? கிருபை எல்லாருக்கும் கிடைக்காது பாருங்க. கிருபை கிடைக்கணுமாண்டால் நாங்கள் அதன்படி நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அப்போ எப்படியாகி ஆபிரகாம் நீதிமானாக இருக்கிறான், ஆபிரகாம் தேவனுடைய சொற்படி நடக்கிறான். அதே மாதிரி நோவாவுடைய கண்களிலே ஆண்டவருடைய கிருபை கிடைக்குது. காரணம் என்னன்னு கேட்டால் அவன் நீதிமானும் உத்தமனும், பொய்யுரையாதவன், உத்தமமாய் நடக்கிறவன், கர்த்தருக்கு பயந்தவன். அப்ப நோவாவுடைய கண்களிலே கிருபை கிடைக்குமோ கிடைக்காதோ? கிடைக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நோவாவுக்கு பாருங்க எத்தனை பிள்ளைகள் என்று பார்ப்போம். நோவா சாம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது. அப்போ அந்த பூமியிலே சீர்கெட்ட வாழ்க்கை வாழுகிற ஜனங்களும் இருக்கிறார்கள், கொடுமை உள்ள ஜனங்களும் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நோவாவோ நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். நீதிமானாய் உத்தமமாய் இருக்கிறதுக்கு சரியான கஷ்டம்தான், எல்லாருக்கும் கஷ்டம். ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படியா இருந்தார்கள் என்பதை நாங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம் 12 அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய கட்டளையின்படி, கற்பனைகளின்படி பரிசுத்த ஆவியை பெற்றதும் அவர்களும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டார்கள். ஏனென்று கேட்டால் பேதுருவை நாங்கள் பார்க்கிறோம். அனனியார் சப்ரால் வந்து காணியாட்சியை வித்து போட்டு வந்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வந்து சொல்கிறார்கள் என்னென்று கேட்டால், 2 பேருக்குள்ளேயும் ஒரு பொய்யான
ஆவி இருந்தது. அப்ப கணவன் மனைவிக்கு சொல்றார், நாங்கள் இவ்வளவுக்குத்தான் வித்தோம் என்று நீ சொல்ல வேணும் என்று. அதே மாதிரி மனைவியும் ஓகே என்று சொல்லிட்டா. 2 கேட்டா அவங்க விக்கிறதுக்கு முன்னமும் அவங்களோட காணிதான். அவங்க வித்ததுக்கு பிறகும் அவங்களுடைய தான் பணம். ஆனா இதுல ஏன் பொய் சொல்ல வேணும்? ஆனா தேவன் என்ன செய்கிறார் கேட்டா, பேதுருவுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் கண்டுகொண்டார். கண்டுகொண்டது நிமித்தம் உடனே என்ன அனனியா வந்த உடனே கேட்கிறார், காணியை நீ இவ்வளவுக்குத்தானா வித்தாய் என்று. ஆமா ஆமா இவ்வளவுக்குத்தான் வித்தேன் என்று. உடனடியா என்ன நடக்குது, அந்த இடத்துலயே அவன் மரிக்கிறான். இந்த காலத்துல நீங்க பொய் சொல்லி அப்படியான காரியங்கள் நடக்குமா இருந்தால் எவ்வளவு தேவனுக்கு பயப்படுகிற ஜனம் எழும்புவார்கள். அந்த காலத்துல ஜனம் பயந்தார்கள் தேவனுக்கு. இங்கே பார்க்குறோம், சப்ரால் வந்த உடனே என்ன செய்கிறான்னு கேட்டால், இவ்வளவுக்கு தான் நான் வித்தேன். ஏன்டா அதுதான் உண்மை, இவ்வளவுக்கு தான் வித்தோம், இந்த கணவனுக்கு பின்னால நீ போ. பொய்யின் ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. உண்மையும் உத்தமமும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுமாய் இருக்க வேண்டும். அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம் என்னன்னு கேட்டா, நோவாவின் கண்களில் தேவனுடைய கிருபை கிடைத்ததுக்கு காரணம் அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேலே தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ மாம்சமான யாவரும், எல்லா ஜனங்களும் பூமியை கெடுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு பூமி கெட்டு சீர்கெட்டு போன காரணத்தினால தான் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கிறோமா, பூமி அதிர்ச்சி, வெள்ளப்பெருக்கு, சுனாமி, சூறாவளி. இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவர் கடலுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார், என்னென்று கேட்டால் இதை மிஞ்சி நீ போகாதே என்று. கட்டளை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு மிஞ்சி வாரத்துக்கு காரணம் என்ன? காரணங்களை நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா இருந்தால் நாங்கள் மனம் திரும்பி திருந்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாலேயும் பிரச்சனைகள் வரலாம். ஏனென்று ஆண்டவரிடத்தை சொல்றார் தானே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். யாருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாம்? என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தங்கள் தலையை தாழ்த்தி என் முகத்தை தேடுவார்களானால் நான் என்ன செய்வேனா, தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். அப்போ நாங்கள் செய்கிற பாவங்கள் தானே, நாங்கள் நினைக்கிறோம் என்னன்னு கூட நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் ஆண்டவரை அறிஞ்சிட்டோம், பைபிளை படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், பாவம் எங்களுக்குள்ள இல்லை என்று. பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோமானால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏதோ ஒரு சின்ன பாவம் செய்யாமல் இருக்க மாட்டோம். வாயினாலேயோ கண்களினாலேயோ கைகளினாலேயோ அல்லது ஏதோ ஒரு காரியங்களினாலேயோ பேச்சினாலேயோ சிந்தனையினாலேயோ நாங்கள் ஏதோ ஒரு சின்ன பாவங்களை செய்யாமல் இருக்க மாட்டோம். அதனாலேயும் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் இங்கே நாங்கள் நோவாவை போல நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கிறோம் என்று யாரும் சொல்ல முடியாது. 1000 ஒருவர் இருந்தாலும் அதை ஆண்டவர் தான் கண்ணோக்கி பார்ப்பாரு. அப்போ அதனால தான் நாங்கள் என்ன செய்யணுமா, பூமியானது ஜனங்களாலே சீர்கெட்டதாய் போயிருந்தது. இன்றைக்கு அதனால தான் சுனாமி, சூறாவளி, பூமி அதிர்ச்சி இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் கண்டது கிடையாது. ஆனால் இப்போ வாரத்துக்கு காரணம் என்னென்று கேட்டால், கோமா தேசம் அழிந்ததுக்கு காரணம் என்னென்று கேட்டால் தேவ கோப ஆக்கின. தேவனுடைய கோபங்கள், அது தேவனை கோபப்படுத்தினால் அவர் எப்படிப்பட்டவராம்? அதான் சொல்ற, கடைசி காலத்தில் நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று. அப்போ நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேணும், அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேணும். சும்மா வேதத்தை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக வேதத்தை கொண்டு போகிறோம், அங்கே எப்படிப்பட்ட வசனங்கள் கொடுத்தாலும் நாங்கள் அந்த வாசல்லே அதை விட்டுட்டு வருகிறோம். வேதத்தை நாங்கள் படிக்க வேண்டது மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறதுக்குத்தான் வேதம். நாங்கள் வேதத்தை தூக்கிடுவோம். என்னென்னு கேட்டால் நாங்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்து உடையவன் கிறிஸ்தவன். அப்போ கிறிஸ்துவை உடையவனாக இருந்தால் இந்த வேதத்தின் வசனம் அவனுடைய இருதயத்திலே எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். ஏனென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தானே ஒரு இடத்துல, என்னென்று கேட்டால் என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்திலும்
நீங்கள் எனக்குள்ளும் இருக்கும்போது நான் கிரியைகளை நடப்பிப்பேன் என்று. அதனால தான் ஒரு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன் மத்தேயுல, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் என்னை கண்டடைவீர்கள். அப்போ நீங்கள் தேடும்போது தான் அவரை கண்டடைய முடியும். நீங்கள் தட்டும்போது தான் அவர் திறப்பார் தன்னுடைய இதய கதவை. உள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவரை எனக்கு திறவும் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் திறக்கிறதுக்கு ஆண்டவர் நீங்கள் எண்ணெயின் தீவட்டியும் இல்லை பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாமல் நீங்கள் திறக்க முடியாது. ஒரு மனம் திரும்புதல். அப்போ தேவனுக்கு பிரியமான காரியம் என்னன்னு கேட்டால், நீதி, உண்மை, அன்பு, சமாதானம், ஐக்கியம், அந்யோன்யம் இருக்க வேணும். எங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதாம்? பொறாண்மை, காமகாரம், எரிச்சல், தற்பொழிவு, வீம்பு, சுயம், ஈக்கோ, நான்னியண்ட அகங்காரங்கள், ஆணவங்கள். இந்த வருடத்திலே நீங்கள் அதையெல்லாம் அகற்றி ஆபிரகாம் தகப்பன் என்று எழுதப்பட்ட பிரகாரம், அதே மாதிரி நோவாவின் கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதியிருக்கிற பிரகாரம், ஆண்டவருடைய வருகையிலே எங்களுக்கு அந்த கிருபை கிடைக்க வேணும். அப்படி என்றால் நாங்கள் என்னவா இருக்கணுமா? ஆண்டவர் வரும்போது நீதிமான்களாக இருக்க வேணும், உண்மை பேசுகிறவர்களாக இருக்கணும். எந்த காரியத்திலையும் சில பேர் சொல்லலாம், ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் ஒரு பொய் சொல்லி கல்யாணம் செய்யலாம் என்று. தப்பு. நீ ஒரு பொய் சொன்னாலும் பொய் தான். ஒரு பொய் சொன்னாலும் பொய் சொன்னாலும் பொய் தான். எல்லாம் பொய்யண்டா பொய் தான். அதுக்கு பொய் சொல்லலாம், ஒரு என்ன ஆபத்துக்கு பொய் சொல்லலாம். அப்படி என்று இருக்கக்கூடாது. பொய் சொல்கிற அளவுக்கு நான் நடக்கக்கூடாது. அது உன்னை மரணம் சந்திச்சாலும் அந்த உண்மையைத்தான் பேசணும். என்ற ஆண்டவர் உண்மையை பேசும்போதே சொன்னாங்க, இவர் எப்படிப்பட்டவராம்? பிசாசுக்கு தலைவர். அப்போ நீர் உண்மையிலேயே பிதாவா, நீர் மேலே பரலோகத்தில இருந்து வந்தவரை ஒன்று கேட்டதுக்கு ஓமன்று சொன்னதுக்கே இந்தா சொல்லிட்டாங்க, தூசணம் கொட்டுறார் என்று சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இந்த ஜனங்கள். அப்போ நாம் என்ன செய்யணுமெண்டா, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நோவா பாருங்கோ, எத்தனை வயதில் சாம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான் என்று பார்க்கிறோம். நோவா 500 வயதான போது சாம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். 500 வயது மட்டும் இருப்போமா நாங்கள்? அப்போ நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? நோவாவை போல, ஆபிரகாமை போல இருக்க வேணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த எலியாவை பாருங்க, எலியா ஒரு பாடுள்ள மனுஷன். எலியா ஒரு பாடுள்ள மனுஷன். அப்போ பாடுகளை அவன் சுமந்தான். மோசையை நாங்கள் பார்க்கிறோம், மோசையும் ஒரு பாடுள்ள மனுஷன் தான். அவன் கொலை செய்தான், ஓடினானப்பான். ஆனால் ஆண்டவர் அவனை பிடிச்சு கொண்டு போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பார்வோனுடைய இடத்துல இருந்த அந்த ஜனங்களை மீட்கிறதுக்கு அவனை கண்டு கொண்டார் பாருங்க. அப்போ அவர் எவ்வளவு பாடுபட்டார்ன்னு நினைக்கிறீங்க? கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு 40 வருஷமளவும் அந்த ஜனங்களை வனாந்திர வழியாய் நடத்தி கொண்டு போன மோசே எப்படிப்பட்டவனாயிருந்தான்? கர்த்தருக்கு முன்னால நிற்கிறவனாயிருந்தான். இன்றைக்கு நாம கர்த்தருக்கு முன்னால நிற்கிறோம். எப்படிப்பட்டவர்களாய் நிற்கிறோம்? என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடையது 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 என்றல்லவா நிற்கிறோம். நான் எந்தைக்கு என்னுடையது என்னுடையது என்று நான் நினைக்கிறேனோ, என்னுடைய குடும்பம் என்று நினைக்கிறேனோ, நான் அதுல ஊழியத்திலேயோ எண்ணத்திலேயோ நிற்க முடியாது. ஆண்டவர் தன்னுடைய குடும்பம் என்று சொல்லி நினைத்திருந்தார் என்றால், உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய பாவங்களையும் அவர் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஒருவருடைய பாவங்களை, ஒருவருடைய பாரங்களை ஒருவர் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் எங்களுடைய பாரங்களை சுமந்தார். அப்போ நாங்கள் யாருடைய பாரங்களை சுமக்கிறதுக்காக எங்களை தெரிந்து கொண்டார் என்றால், உங்களுடைய குடும்பத்து பாரங்களையும் மற்றவருடைய பாரங்களையும் நீங்கள் சுமக்கிறவர்களாக இருக்கணும். ஒருத்தர் இப்போ சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால், எனக்கு இப்படி வேதனை, கவலைகள், துக்கங்கள் இருக்குது, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க என்றது அது சுமக்கிறது. நீங்கள் இப்போ ஆண்டவரே துக்கப்பட்டு அழுது அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யுங்க ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம். அது எங்களுக்கு பாரம், எங்களுடைய தலையில் விழுந்த பாரம். அது சுவிசேஷம் அறிவிக்கிறது எங்களுடைய தலையில் விழுந்த பாரம். சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கும் போது அவங்க கேட்க இல்லை. அதை பற்றி அதில் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் 4 வருஷமாக சொல்கிறோமே, 10 வருஷமாக சொல்கிறோமே, 15 வருஷமாக சொல்கிறோமே, இவங்க சேர்ச்சுக்கு வராமல் இருக்கிறாங்களே, அப்படி என்று நீங்கள் நினைக்கிறது தப்பு.
ஒரு சனம் சர்ச்சுக்கு வரவில்லை என்று சொல்லி சொன்னால் அவங்கள நீங்கள் ஒரு கணக்கு போடுறது தப்பு. ஏனென்று கேட்டால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவர் அவர்களை கொண்டு வரும் வரைக்கும் நீங்கள் அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது உங்களோட கடமை. ஏனென்று கேட்டால் தண்ணீரில் விதைகளை போடுங்கள், அப்பொழுது அது ஏற்ற காலத்தில் பலம் தரும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சொல்கிறார், விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே தான் அது ஆகும் என்று. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால், எங்களுடைய மாம்சத்தின் நினைவுகள் என்னென்னு கேட்டால், நாங்கள் ஒரு 10 ஆத்துமாவை கொண்டே சபையில் கொடுத்தா எங்களுக்கு பெருமை. அதெல்லாம் ஆண்டவர் பெருமையை தேடி ஆண்டவர் இங்கே வர இல்லை, திறமையை தேடி வர இல்லை. ஆண்டவர் வந்தது உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை தேவ பக்கமாய் தன் பக்கமாய் திருப்புறதற்குத்தான் வந்தார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்குத்தான் வந்தாரே ஒழிய நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்றதுக்கு அவர் வரவே இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? ஒருத்தருடைய பாரங்களையும் ஒருத்தருடைய பாவங்களையும் நாங்கள் அவங்களோட இன்றைக்கி ஒரு மனசு ஒரு ஒரு உபச்சாரம் செய்தவன் வாரான்னு சொல்லுங்க. அவன் சொல்கிறான், நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் தப்பு செய்திருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது நாங்கள் அவங்கள மன்னித்து ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்து அவங்கள கட்டுறது தான் எங்களுடைய பாரம். ஏன்னு கேட்டால் கலப்பையிலே கையை வச்சவன் திரும்பி பார்க்கக்கூடாது. கலப்பையிலே கையை வச்சா நீ திரும்பி பார்க்காத, அப்போ கலப்பையில் கையை வைக்காத. மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தது கனமான ஒரு ஊழியம். அவன் அவ்வளவு ஜனங்களையும் வனாந்திர வழியாய் நடத்தி கொண்டு போகும்போது எவ்வளவு பாடுபட்டான்னு நினைக்கிறீங்க? அப்போ அவன் எப்படியா இருந்தவனை எப்படியா ஆண்டவர் மாற்றினான்னு நினைக்கிறீங்க? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சீனாய் மலையில் ஏறி போகும்போது மோசையை காண இல்லை என்று சொல்லி மலைக்கு போன மோசைக்கு என்ன நடந்ததோ தெரியாதுன்னு சொல்லி கண்டுக்குட்டியை செய்து ஆள்பாட்டம் பண்ணி வெறும் மானத்தோடு நின்று அவங்க என்ன செய்கிறாங்க? தங்கள் தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள். அப்போ இவர்கள் ஆராதிக்கும் போது தேவன் கண்டு கொண்டார். பாருங்க, நீங்கள் காண்கிறீங்களோ இல்லையோ, தேவன் கண்டு கொண்டார். கண்டு மோசைக்கு என்ன சொன்னாரண்டா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இறங்கிப்போ, கட்டளையும் கொண்டு இறங்கிப்போ, உன்னுடைய ஜனங்கள் கட்டுக்கு போகிற வாசலை தடுக்க ஓடு. அப்போ மோசை இறங்கி வரும்போது இங்கே பார்த்தால் ஆரோன் கண்டுக்குட்டியை செய்து கொடுத்து அவங்க செய்கிற காரியங்கள் மோசைக்காகத்தான் செய்தாங்க. ஆனால் மோசை என்ன செய்கிறான்? அதை அந்த கண்டுக்குட்டிகளை எல்லாம் உடைத்து சாம்பலாக்கி அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அதுக்கு பிறகு கேட்குறான், என்னென்னு கேட்டால், ஆண்டவர் பக்கமாக வருகிற ஜனங்கள் என் பக்கமாக வரலாம் என்று. அதில் சொல்லும்போது தான் லேவியன் குடும்பம் யூத குடும்பங்கள் வந்தது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னடா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதனால்தான் என்ன போட்டிகளும் பொறாண்மைகளும் வாக்குவாதங்களும் எரிச்சல்களும் தற்பொழிவுகளும் வீம்புகளும் சுயங்களும் ஈக்கோவும் எங்களை என்ன செய்தாம் இழுத்து ஏவிக்கொண்டு போய் பிசாசுக்களை ஒப்புரவாக கொண்டே விடுகுது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிசாசுக்குரிய காரியங்கள். ஆண்டவருக்குரிய காரியங்களை நாங்கள் இங்கே பார்க்கிறோமே. ஆபிரகாம் நீதிமானாய் இருந்தான். தன்னுடைய ஒரே போரான மகனை கூட, அதுக்கும் வருஷக்கணக்குக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளைய கூட தன் மனைவிக்கு சொல்லாமல் கொண்டே கர்த்தருக்கு காணிக்கையாக எடுக்கிறதுக்கு கொடுக்க கொண்டு போகிறார். இப்படியெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? என்ன ஆண்டவர் பேசினா? இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் தன் வீட்டையோ தன் பிள்ளைகளையோ தன்னுடைய மனைவியையோ யாரையாவது எண்ணின் நிமித்தம் அதிகமாய் நேசிக்கிறவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியின் சுதந்திரத்தையும் முதலாவது நேசியுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாறும். ஆண்டவர் சொன்னவர் சொல்மாறாத தேவன் அல்லவா? கணவன் மனைவி ஒரே மாம்சமாய் சேர்ந்திருப்பார்கள், குடும்பமாயிருப்பார்கள், பிள்ளைகளை பெறுவார்கள் என்று சொன்ன தேவன் உங்களை என்ன பிரிஞ்சிருக்கவா சொல்றாரு? இல்லையே. என்னின் நிமித்தம் தன்னை விட அதிகமாய் நேசிக்கிறேன்னா அவர்களையே உண்டாக்கிறது நான் தான். ஏன்டா அவர்களை கர்ப்பத்திலே உருவாக்கினதே நான் தானே. அப்போ என்ன முதலாவது நீங்கள் நேசிக்க வேணும். அதற்கு 2வது அடிதான் நீங்கள் உங்களுடைய குடும்பம். அதனால தான் 12 அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு கேட்டால், ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அவன் யாராம்? பணிவிடைக்காரன். இன்றைக்கு நீங்கள் ஜனங்களுக்கு பணிவிடை செய்கிறீங்களா? சபையிலே அண்டான எங்கு என்றானோ ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்கிறோமா? அல்ல வெளிச்சமான வாழ்க்கை வாழ்கிறோமா? அல்ல உப்புள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? உப்பு சப்பற்ற வாழ்க்கை தான் வாழ்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னவாம்? நீதியும் விசுவாசமும் உத்தமமும்
பொய்யுரையாத தேவன். பல காரியங்களை நாங்கள் அடுக்கலாம் தேவனை குறித்து. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் முத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய குணாதிசயங்கள் எப்படியா இருக்கிறது? பிடிவினைகள். இந்த வருடத்தில், இந்த வருஷத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், 2025ஆம் ஆண்டுக்கு நாங்கள் போகும்போது அதற்கு முன்னமே நாங்கள் என்ன செய்யப்பட வேணுமாம்? ஆண்டவருடைய வார்த்தையினாலே சீர்திருத்தப்பட வேணும். ஆண்டவரை, நான் இந்த வருடத்தில் நான் ஆண்டவரை உம்முடைய வசனத்தை நான் படித்து அதன்படி நான் நடக்கிறவனாயிருப்பேன், நடக்கிறவளாயிருப்பேன், பிள்ளைகளை நான் அதுக்குள்ளே வளர்க்கிறவனாயிருப்பேன். பிள்ளையாண்டானை வளர்க்க வேண்டிய வழியிலே வளர்த்தால் அது முதிர் வயதிலும் கனிதரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நாங்கள் சில வேளையில் சொல்லுவோம் இல்லை, நானும் ஒரு சில வேளையில் நினைக்கிறது என்னென்று கேட்டால், எங்களுடைய பிள்ளைகள் திருமணம் ஆயிட்டார்கள், என்ன பார்க்கல, உன்னை பார்க்கல, அவியலை பார்க்கல, இவியலை பார்க்கல. நோ 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 அவங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையிலே அவங்க சரிவர இருக்கிறாங்களான்னு நாங்கள் பார்த்து, அவங்கள் ஆண்டவரோட இருந்து அவங்களுக்கு அவங்களை ஆண்டவர் பார்க்குற அவங்க சரியாக இருந்தால் ஆண்டவர் கொண்டு வரும். நாம் இதுக்குள்ள முறுமுறுத்தோம்ண்டா நம்மளோட வாழ்க்கை பெருசாக போயிடும். இப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? கட்டி கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கையின்ட்டு விட்டுட்டு அவங்கள நாங்கள் அன்பால் சமாதானத்தால் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு தெரியாத காரியங்கள்லாம் சில வேளையில் நாங்கள் தவறுகளும் செய்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் அவங்கள சுமக்க வேண்டியது நாங்கள், அவங்க எங்களை சுமக்கிறாங்களோ சுமக்கலையே நாங்களும் சுமக்க. என்னோட சுமந்துட்டோம், இன்னும் போகும் வரைக்கும் சுமக்கிறது தான் ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்கிற காரியங்கள். இரண்டு கேட்டால் தாய் தகப்பன் மாதிரி தான் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறாங்களான் இருக்குது. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறேன்னு சொல்ல இல்லையே அங்கே. அப்போ அதனால் நாங்கள் சில காரியங்களில் பிள்ளைகளை விட்டுத்தான் ஆகிறோம். நான் சில வேளையில் ஆண்டவரிடத்தில் கேட்பேன், என்னென்னு கேட்டால், ஆண்டவரே நான் செய்தது தப்பா பிள்ளையா சரியா எல்லாம் கேட்பேன். கேட்டு தான் ஓகே கவலை இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து போட்டு விட்டுடுவேன். அப்போ அதே மாதிரி தான் நாம் என்ன செய்ய வேணுமென்று கேட்டால், கவலைகள் இருக்கும், நாம் மற்றவர்களை கதைப்போம், கதைக்க மாட்டோம். யார் அதான் நான் சொன்னேன், பாவம் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம நாமல் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ என்னோட ஒருத்தர் எங்களை பற்றி கதைச்சிட்டாங்கன்னா, ஐயோ இப்படி கதைச்சிட்டாங்களே அப்படி கதைச்சிட்டாங்களேன்னு நாங்கள் ஆனால் கதைக்கக்கூடாதுன்ட்டு இருக்குது. ஆனால் நாங்களும் அதை கதைக்க பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, பரிசுத்தத்தில் இருந்து பரிசுத்தத்துக்கு நீங்கள் கடந்து செல்லுங்கள்னு சொல்கிறேன். இந்த வருடத்தில் நாம் எப்படியா வாழ வேணுமா? நீதி உள்ளவர்களாக இருக்க வேணும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேணும், ஒருத்தரை ஒருத்தர் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேணும். கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சபைகள்லேயே அன்பு தணிஞ்சு போச்சு. சபைகள்லேயே அன்புகள் தணிந்து போய் கிடக்கிறது. அப்போ நாங்கள் காட்டி கொடுத்த ஜூதாசுகளைப் போல இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? காட்டி கொடுத்த கல்வனையும் சிநேகிதனை என்று அழைத்த தேவன். அப்போ எப்படியா இருக்கிறாராம்? அவர் காட்டி கொடுத்தவனையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த வருடத்தில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வருடம் முடிகிறது இல்லையா? இப்போ நாங்கள் சில இடங்களில் பார்த்தா 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த வருடம் முடிகிறதுக்கு இடையில இந்த 40 நாள் உபவாசம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டால் அடுத்த நிமிஷமே நீங்கள் என்ன செய்கிறீங்க? பிரச்சனைகளுக்குள்ள. அப்போ 40 நாள் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இருக்கிற நாங்கள் வார்த்தையின்படி நடக்க வேணுமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார், சாத்தானை ஜெயித்தார். எதனால ஜெயித்தாராம்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றதால பிழைத்தாராம். அது மட்டுமில்லை, மரணத்தை ஜெயித்தார். அப்போ நாங்களும் எப்படியா இருக்கணுமா? சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேணும். அப்போ இந்த வருடத்தில் நாங்கள் எந்த காரியங்களில் எப்படி நாங்கள் நடந்திருக்கிறோம், இந்த 2024 நாங்கள் என்னென்ன தவறு செய்திருக்கிறோம், என்னென்ன தப்பு செய்திருக்கிறோம், யாருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம், யாரோடு நாங்கள் உரசலாக இருந்திருக்கிறோம், அன்பில்லாமல் சமாதானம் இல்லாமல் தேவையற்ற கதைகளினாலே தேவையற்ற சிந்தனைகளினாலே மற்ற குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள், சண்டைகள், மார்க்கவேதங்கள், இப்படியான காரியங்கள், எங்களுக்குள்ள பெருமைகள், முகத்துதிகள், இப்படியான காரியங்கள் இந்த 2024 இருந்து நாங்கள் செய்திருந்தோமானால் அதை இமைப்பொழுதினிலே நீங்கள் விட்டுருவோம்.
அந்த இமைப்பொழுதிலே கைவிட்ட தேவன் உங்களை என்ன செய்கிறாரா? இமைப்பொழுதிலே உன்னை கைவிட்டேன், காருண்யத்தினாலே உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொன்ன தேவன். அப்ப நீங்க விட்ட பிழைகளை இந்த வருடத்திலே நாங்கள் அடுத்த வருடம் 25ஆம் ஆண்டுல நாங்கள் செய்யாதபடிக்கு என்ன செய்ய வேணுமாம்? மனம் திரும்ப வேணும், அன்பாயிருக்க வேணும், சமாதானமாயிருக்க வேணும், ஐக்கியமாயிருக்க வேணும். குடும்பம் என்றால் என்ன? ஒரு குடும்பம் என்றால் ஒரு சபை. குடும்பம் என்றால் என்ன? ஒரு ஆலயம். அதனாலே ஆண்டவரிடத்தை சொல்லியிருக்கிறாரே, சபைக்கு தலைவன் நானாயிருக்கிறது போல வீட்டுக்கு கணவன் தலைவன். அப்ப குடும்பத்தை கட்டி எழுப்புறவர்களாயிருக்க வேணும், குடும்பத்திலே ஒரு பாரப்பட்டவர்களாயிருக்க வேணும், மற்றும் குடும்பங்கள் மேல் நாங்கள் பாரப்பட்டவர்களாயிருக்க வேணும். அப்ப நாங்கள் எந்த காரியங்களை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோமோ அந்த காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்க வேணும்னு யோபு 1ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். ஏனென்று கேட்டால் நாங்கள் துணிகரமாய் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறபடியாத்தான் 1000 பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள்ள வருகிறது. பாருங்க, கணவன் மனைவிக்கு வருகிறது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள வருகிறது, சபைகளுக்குள்ள வருகிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறதுக்கு காரணம் என்னண்டா, அவன் சொல்றான், சாத்தானுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். அவன் கொஞ்ச காலம்தான் இந்த பூமியிலே. அதனால தான் அவன் என்ன செய்கிறான்டா, குடும்பங்களுக்குள்ள பின்விளைவை கொண்டு வருகிறான். அதை இனங்கண்டு கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். இந்த காரியங்கள் எதனால நடந்தது, இந்த காரியம் எதனால நடந்தது என்று கொஞ்சம் நாங்கள் காரியங்கள் வந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய யோசனைகள் ஆண்டவரிடத்தில் இருக்கணும். ஆண்டவரே, இது நடந்திருக்குது, இது எதனால் வந்தது, எதனால் நடக்குது என்று நாங்கள் யோசிக்கிறவர்களாக இருந்தோமா இருந்தால், எங்களை நாங்கள் யோசித்தோமா இருந்தால், இது தேவன் நமக்கு தரையில்லை, இது பிசாசானவன் போடுகிற கிரியே. அப்போ நாங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருப்போம். நாங்கள் முதலாம் ஜோபை நாங்கள் கொஞ்சம் இதாக பார்த்து கொண்டு போவோம். ஊத்தாஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். அப்போ எப்படிப்பட்டவனாக இருந்தானாம்? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக வேணும். இன்றைக்கு ஒரு பொல்லாப்பு நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து நாங்கள் விலகி போயிட வேணும். ஏனென்று கேட்டால் அந்த பொல்லாப்புக்குள்ளே போய் என்ன செய்கிறேன்டா, ஒரு இடத்துல நடந்த காரியங்களினாலே சில பேருடைய, இப்போ நான் உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க, சில காரியங்கள் நடந்த காரியங்களினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கணுமா இருந்தால் நாங்கள் எப்படியா இருக்கணுமா? பொல்லாப்புக்கு விலகி இருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடு மாடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்து புத்திரர்கள் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தந்தன் நாளிலே தந்தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரர்களையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கின்ற அவரவர்களுடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாய் யோபு அந்நாட்களிலே செய்து வருவான். அப்போ பாருங்க, தன் பிள்ளைகள் பாவம் செய்திருக்கிறார்களான்னு பார்க்கிறதுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு பரிசுத்தப்படுத்துகிறது. இன்றைக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு நாங்கள் பரிசுத்தப்படுத்துவோமா? என்ன பாவம் செய்திருக்கிறீங்க, இது பிழை, இது தப்பு. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சொல்லவே முடியாது. நீங்கள் பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைக்கு மேலே பிள்ளையா இன்னும் பிள்ளைகள் என்ன, நாங்கள் யாருன்னு தெரியுமா, நாங்கள் இந்த நாட்டில் பிறந்த நாங்கள், இந்த நாட்டில் வளர்ந்த நாங்கள்னு பிள்ளைகள் கதைக்க வலிக்கிட்டுருவாங்க. அப்போ அதனால் பிள்ளைகளுக்கு இந்த நாட்டு சட்டங்களுக்கும் இந்த நாட்டு இதுகளுக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகள் என்ன செய்துகள், ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது குறைவு, நாட்டு சட்டங்களுக்கு தீர்மானம் பண்ணுவாங்க. இந்த நாட்டு சட்டம் நாங்கள் இப்படித்தான் நடப்போம் உண்டு. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். யார் வந்து நின்றானாம்? எங்க வந்து நின்றானாம்? ஆண்டவருடைய சந்நிதியிலே வந்து நின்றான், சபையிலே வந்து நின்றான், ஆலயத்திலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபு மேலே கவனம் வைத்தாயோ?
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகி அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை. அப்போ என்னத்துக்கு பயந்தான்? உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறவன். பொல்லாப்பு நடக்கிற இடத்துல நிற்கக்கூடாது. நாங்கள் பிணைக்கப்பட்டு போவோம். வேறொரு ஒருத்தங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி ஒரு பிரச்சனையை போய் தீர்க்கிறதுக்கு சொல்லி சமாதானம் பண்ண போனவனுடைய கழுத்துல தான் கத்தி விழுந்தது. அது அது அவருக்கு அறையில விழுந்தது, ஆனா மனைவிக்கு கழுத்துல விழுந்தது. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, ஜோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அப்ப பாருங்க, சாத்தான் கேள்வி கேட்கிறான். இப்படித்தான் கேட்பான். ஓ, நீ விருதாவாகவா சேர்ச்சுக்கு போறாய்? நீ அவங்க கூட இன்னும் கவனமீனம் படுத்துறாங்களே, நீ ஏன் சேர்ச்சுக்கு போறாய்? மனுஷருடைய முகங்களை பார்க்கறது கூட, சேர்ச்சுக்கு போறதுக்கு மனுஷருடைய முகத்தை பார்ப்பாங்க, ஆண்டவருடைய முகத்தை பார்க்க மாட்டாங்க. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் நீ சரியில்லை. நான் சரியா இருந்தா ஏன் நான் மனுஷனை பார்க்கணும்? இப்போ 1000 சபைகள் இருக்குது, 1000 கோயில்கள் இருக்குது, 1000 மசூரிகள் இருக்குது. அங்கே எல்லாம் போய் நாங்கள் சரிவர பார்த்தா போகிறோம் இல்லையே. யார் நல்லவன் யார் கெட்டவன் பார்த்தா போகிறோம் இல்லையே. யார் எந்த ஜாதியை எந்த மதம் பார்த்தா போகிறோம் இல்லையே. அப்போ நாங்கள் யாரை தேடி போகிறோமா? ஆண்டவரை தேடி போகிறோம். நாங்கள் மனுஷரை தேடி போவோமா இருந்தால் குற்றம் தான் கண்டுபிடிப்போம். குற்றம் இல்லாமல் இருக்காது. குடும்பத்துக்குள்ளேயே குற்றம் இருக்கும்போது தெருவில் குற்றங்கள் இருக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி சபைகளில் குற்றங்கள் இல்லையா? ஏன்னு கேட்டால் நாங்கள் வேதத்தை படித்தாத்தான் நாம திருந்த முடியும். ஒரு 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 சுவாமியாக இருந்தா என்ன, அல்லைன்னு சொன்னால் ஒரு பாஸ்டராக இருந்தா என்ன, உங்களுக்கு வசனத்தை கொடுக்கத்தான் முடியும். உங்களை கூட்டிக்கொண்டு போய் அவங்களோட வீட்டில் வச்சு குடும்பங்களை நடத்த முடியாது. ஆனால் உங்களுக்கு வசனத்தை கொடுக்கும்போது நீங்கள் அதை என்ன எப்படியா எடுத்துருக்கணுமாம்? அது ஒரு உணவை போல எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வச்சு வாசித்து அதன்படி நீங்கள் தியானம் பண்ணி அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வாசல்லையே விட்டுட்டு வந்துடுவீங்க. சுவாமி கொடுக்குற வசனம் அந்த வாசலோடையே சரி. அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி சபையில் கொடுக்குற வசனம் அந்த இடத்துலையே சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நீங்கள் பிள்ளைகளையும் வளர்க்க முடியாது, நீங்களும் வளர முடியாது. அப்போ சாத்தான் என்ன செய்வான்? தூண்டித்தான் விடுவான். அங்கே பிரச்சனை நடக்குது, அங்கே போகாத. இஞ்ச பிரச்சனை நடக்குது, இஞ்ச போகாத. பிரச்சனை எல்லா இடம் தான். அந்த நாட்டில் பிரச்சனை நடக்குதப்பா, குண்டடிக்கிறாங்களா, அப்போ எங்கே போகிறது? எல்லா இடமும் பிரச்சனை தான். இனி வரப்போகிற காலம் தாமதிக்காது. இனி சபைகள்லையும் பிசாசானவன் வந்து ஆசனம் போட்டுட்டு இருந்து ஜனங்களை கெடுக்கத்தான் நினைப்பான். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இல்லாமல் சபையிலே நின்று நீங்கள் என்னவும் செய்ய முடியாது. நீங்கள் பிரசங்கிக்கிறவங்களாக இருந்தான, ஆராதிக்கிறவையலாக இருந்தான, துதிக்கிறவையலாக இருந்தான, பாடுறவையலாக இருந்தான, தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்திலே இல்லை என்றால் அது வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பலத்துக்கு சமனான வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே இல்லை என்றால் நீங்கள் எங்கு நின்றாலும் சாத்தான் உங்களை தொடுவதற்கு அவன் அதிகாரம் கொண்டிருக்கிறான். அதனால தான் உங்களுடைய பலவீனம், எங்கள் ஜோபுவினுடைய பலவீனத்தை பிடிக்க, அவனுடைய இருதயத்தை பிடிக்கிறதுக்கு அவன் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறான். ஆனாலும் உம்முடைய நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? ஜோபுவினுடைய வீட்டை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். ஏனென்றால் அவனை தொடக்கூடாது. அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் அது முகத்துக்கு எதிராக உம்மை தூசிக்கானோ பாருமன்ற. அப்போ பாருங்க, ஆண்டவரை சொல்லலாம், இது எல்லாம் நீர் எடுத்து போடும். அப்போ ஜோபு உம்மை தூசிக்கிறானோ இல்லையோன்னு பார்ப்போம். அவன் சாத்தான் ஆண்டவருக்கே கற்றுக் கொடுக்கறதுக்கு நினைக்கிறான். என்னடா, ஆண்டவரால் தான் அவனே உருவாக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவருக்கே அவன் சவால் போட்டு கொடுக்குறான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்தியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுவினுடைய குமாரன் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்திலே வந்து, எதிருக்கள் உழுவுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில்
சபையோர் அவைகளின் மேலே விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களும் பட்டயத்து கருவியினாலே வெட்டிப்பட்டு போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்போ இந்த காரியம் எல்லாம் சாத்தான் ஏவி விடுகிற காரியம். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தையர் 3 பௌசையாய் வந்து ஒட்டகங்கள் மேலே விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனவர்கள் வேலையாட்களையும் பட்டய கருவியினாலே வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 முனையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேலே விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்போ பாருங்க, இந்த பிசாசு எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து யோபுவினுடைய காதுகளுக்கு கொண்டு வராரு. அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இவ்வளவு இப்படித்தான் பிசாசானவன் சில காரியங்களை வீடுகளுக்குள்ள கொண்டு வந்து போடுவான், சபைகளுக்குள்ள போடுவான். அப்போ நாம் இனங்கண்டு கொள்ள வேணும். ஏனென்று கேட்டால் நல்ல பரிசுத்தமாய் நல்ல ஆண்டவருக்கண்டு வாழுகிறவனைத்தான் பிடிப்பான். பலவீனமாக இருக்கிறவனை பிடிக்க மாட்டான். அவன் எந்த இடத்துல அவன் பரிசுத்தமாக இருந்து எந்த இடத்துல ஒரு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறானோ அந்தந்த பலவீனத்தை பிடிச்சு கொள்ளுவாங்க. அப்போ நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்காமல் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாகவே அவரிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். யார் சொல்லுவீங்க? நாங்கள் ஒரு புள்ள செத்துட்டால் இல்லைன்னு சொன்னால் யார் செத்தாலும் நாங்கள் சொல்லுவோமா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருண்டு? சொல்ல மாட்டோமே. ஆனால் அங்கே யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். ஏனென்று கேட்டால் அவன் யோபு சாத்தானுக்கு சவாலாய் நின்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறையே சொல்லவில்லை. இன்றைக்கு தேவனை பற்றி குறை சொல்லுகிறதோ அல்ல தேவ பிள்ளைகளை பற்றி குறை சொல்லுகிறதோ இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதில் புத்திமதி இருக்கலாம், ஞானமாக நடக்கலாம், இதுகளெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? தேவ சித்தத்தின்படி நடக்கவும். இந்த 2024 நாங்கள் விட்ட தவறுகள் என்ன? ஒன்று, எங்களோட பிள்ளைகளை நாங்கள் மேன்மை பாராட்டியிருப்போம், அல்ல எங்களுடைய சொந்த பந்தங்களை மேன்மை பாராட்டியிருப்போம், மற்றவர்களை நாங்கள் தூசித்திருப்போம். பாருங்க, எங்களுக்கு இப்போ யோபு ஆண்டவரை பற்றிய எந்த குறையும், ஏன் கர்த்தர் இப்படி செய்தார், நீங்கள் ஆண்டவற்ற பிள்ளைகள் அல்லவா, ஆண்டவற்ற பிள்ளைகள்னு சொல்கிறீங்க, ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி? ஆண்டவருங்க யோபுவுக்கே சோதிக்கிறதுக்கு கொடுத்துட்டார் விட. அப்போ அவனங்க அந்த ஓட்டால் சுரண்டி கொண்டு குஷ்டரோகம் வந்தவன் மாதிரி கிடந்து சுரண்டி கொண்டு கிடக்கிறான். சிநேகிதன்மார் அவனுக்கு ஏராளம் கதைகளை சொல்கிறாங்க. ஆனாலும் எல்லாத்துக்கும் அவன் என்ன மனைவி சொல்கிறாள், நீ தேவனை தூசித்து ஜீவனை விடண்டு. ஒரு மனைவியானவள் அவன் கணவன் எப்படிப்பட்டவன், ஆவிக்குரியவன், ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர், ஆண்டவரோடு உறவாடுகிறவர், அப்படிப்பட்டவரை நாங்கள் என்ன சொல்கிறோமாம்? தேவனை தூசித்து ஜீவனை விடு. இங்கே லோத்தை நாங்கள் பார்க்கிறோம். லோத்துன்ற சொத்து எல்லாத்தையும் விட்டு அவன் சோதங்கோமாவை விட்டு அவன் போகும்போது லோத்தின் மனைவி என்ன செய்கிறாள்னு கேட்டால் பின்னிட்டு பார்த்தாள். என்னென்னு கேட்டால் சொத்து போகுது என்று. ஆனால் அந்த இடத்துலயே அவள் உப்பு தூணாயிட்டாள். அப்போ எது முக்கியம்? நம்ம படைச்ச தேவன் முக்கியம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், பூமி அதிர்ச்சி, வெள்ளப்பெருக்கு, சுனாமி, சூறாவளி வருகுது என்று சொல்லி சொன்னால் இனி வருங்காலம் அதுதான் நடக்கும். ஏனென்றா பெண் கொண்டு பெண் கொடுத்து புசித்து குடித்து உணர்வடையாமல் இருப்பார்கள். அப்பொழுது என்ன வருவாம்? வெள்ளம் வாரிக்கொண்டு போய்விடும். அப்போ எங்களுக்கு என்ன இருக்க வேணுமா? உணர்வு இருக்க வேணும், தேவனை குறித்த உணர்வுகள் இருக்க வேணும், தேவனை குறித்த சிந்தனைகள் இருக்க வேணும். அவன் அங்கே இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், அவன் காசுக்காரன், இவன் காசுக்காரன், நான் 4 வீடு வேண்டலாம், நான் 3 வீடு வேண்டலாம், அப்படியான சிந்தனைகளோடு இருப்பீங்களா வெள்ளம் வாரிக்கொண்டு போயிடும்.
இனி வரப்போகிற காலங்களில் நாங்கள் நினைக்கிறோம், வாழுவோம், இருப்போம். நான் 10 ஞானமுள்ள ஸ்திரிகளை நாங்கள் பார்க்கிறோம். எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருந்த 5 பேர் ஞானமுள்ளவர்கள், 5 பேர் ஞானம் இல்லாதவர்களாக இருந்தபடியினாலே ஆண்டவர் வரும்போது அந்த 5 பேர் கைவிடப்பட்டார்கள், 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்போ நாங்கள் நடக்காது என்று சொல்ல முடியாது, நடக்கும். ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் கொஞ்சம் குறைக்கப்படும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கிறதானே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் யுத்தங்கள் குறைக்கப்படும், தேசத்தில் சமாதானம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னவர் சொல் மாறாத தேவன், செய்வன் என்றால் செய்துதான் முடிப்பார். நாங்கள் நினைக்கிறோம் என்ன கேட்டால், நாங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் என்று. அதான் உங்களுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள், உங்களுடைய வழியும் அல்ல என்னுடைய வழிகள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்போது இந்த வேதத்தில் எழுதி தந்ததெல்லாம் சத்தியம். பின்னொரு நாளிலே தேவதூதர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேலே கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகந்தாரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவினதினாலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் என் ஜீவனுக்கு பதிலாக தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். பாருங்க எப்படியெல்லாம் பிசாசு ஆண்டவருக்கு சொல்லி கொடுக்குது. ஆண்டவருக்கே சொல்லி கொடுக்குறோம். அப்போ அதை தொட்டாச்சு, எலும்புகளை தொட்டாச்சுது, சதையை தொட்டாச்சுது, எல்லாத்தையும் தொட்டாச்சுது. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையிலே இருக்கிறான், ஆயிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்தியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களாலே அவனை வாதித்தான். சாத்தான் என்ன செய்தானா, கொடிய பருக்களை போட்டு யோபுவை பாதித்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அவனும் பாதிக்கப்பட்ட யோபு என்ன செய்தான் என்று பார்க்கிறோம், தேவனை தூசிக்கவில்லை. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நண்பர்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் அவனுக்கு என்று. இவ்வளவு காரியங்களை நண்பர்கள் அவன் மேலே அடுக்கிறார்கள் என்று. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தாராம், காற்றில இருந்து யோபோட பேசினாராம். கண்ணை உண்டாக்கினவர் பாராதிருப்பாரோ, காதைக்கு உண்டாக்கினவர் கீழாதிருப்பாரோ, இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் யோபுக்கு முன்னால வைத்தார் என்று பார்க்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தால் இந்த வருடத்திலே நாங்கள் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த வருடம் நாங்கள் கடந்து போகும்போது, நாங்கள் வருடம் துவங்கின நாளில் இருந்து ஜனவரியில் இருந்து நாங்கள் இந்த 24 முடியும் வரைக்கும் நாங்கள் என்ன தவறுகள் செய்திருக்கிறோம், என்ன தப்பிதங்கள் செய்திருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்கிறோமா, கர்த்தர் எங்களை அழைத்தது என்னத்துக்காக, கர்த்தருடைய நோக்கம் என்ன, அப்போ இதுகளை எல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் தவறுகள் செய்த இடத்துல இருந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இந்த வருடத்திலே அதுகளை விட்டு புதிய வருடத்துக்குள்ளே போகும்போது எங்களுக்கு ஒரு புதிய மாற்றங்கள் வர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் பாருங்க, அந்த புதிய மாற்றத்தை எப்படி கொடுக்கிறார், அந்த யோபுவுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக கொடுக்குற. பழைய ஏற்பாடு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு மீறாமலும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்போ அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் இல்லையா. அப்போ நாம் அந்த தேவன் நம்மோடு இருக்க வேணுமா இருந்தால் நாங்கள் சில காரியங்களை விட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரிவினைகளை விட வேணும், நுகத்தடிகள் முறிக்கப்படணும். ஏசாவின் களத்தில் இருந்த நுகத்தடி யாக்கோப்பு வரும்போது ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நுகத்தடியை முறித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்குறோம், சகோதர சிநேகம் பெருக கடவதாக.
இன்னைக்கு நாங்கள் சபையில் சகோதர சிநேகமாக இருக்கிறோமா? இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறோமா? அந்த ஞாயிறு கிறிஸ்தவர்கள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள், பேருக்கு கிறிஸ்தவர்கள். அப்போ நாங்கள் கிறிஸ்தவர்களானால் எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? தேவனுடைய வார்த்தை இருக்க வேணும். அதனால தேவன் சொல்கிறார் என்னன்னு கேட்டால், வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பிடத்துக்கு சமனான வார்த்தை மட்டுமில்லை, அது எலும்பையும் கழுக்குகளையும் ஊடுருவி செல்லுகிற வார்த்தை. நாளைக்கு இந்த பைபிள் உங்களுக்கு இல்லாமல் போகும். ஏன்னா பைபிள் இல்லாமல் போகிற காலம் வருகுது. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு வருது தானே. ஜஸ்டின் பிரகாரன் சொன்னது போல பேங்காட்டு வரும், அது வரும், இது வரும், அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது மாதிரி எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. பூமி அதிர்ச்சி, வெள்ளப்பெருக்கு எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த பைபிளை அறிய முடியாத காலம் வந்து கொண்டு இருக்கும். அப்பொழுது நாங்கள் அந்த பைபிள் இல்லாமல் இருக்கும்போது இந்த வேதம் நமக்குள்ள இருதயத்தில் எழுதப்படாட்டா. அதனால தான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேதத்தை கற்றுக் கொடுங்கள், அதை இதய பலகையில் எழுதி வையுங்கள். ஏனென்றால் அதுதான் நம்மை நியாயம் தீர்க்கிறது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, விடிய எழும்புகிறோமா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறோம், பாஸ்டர் கொடுக்குறாரா, சுவாமி கொடுக்குறாரா, 2 வசனத்தை கேட்குறோம். கேட்டுட்டு என்ன செய்கிறோம்டா, சேர்ச்சி முடியுது வருகிறோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாதாக எனக்கு சமாதானம் உண்டாதாக சொல்லி போட்டு வருகிறோம். ஆனாலும் வசனத்தின்படி நடக்கிறோமா? அந்த நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் தேவன் சொன்னார். ஏனோக்கை நாங்கள் பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஏனோக்கு சஞ்சரிப்பென்றால் என்ன? தேவனும் நானும் என்று ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரோடு ஏன் அவன் சஞ்சரிக்க வேண்டும்? நானும் தேவனென்றும் ஏன் சஞ்சரிக்க வேண்டும்? அப்போ பாருங்க, அவன் ஆண்டவர் மேலே வைத்த அன்பு, ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசம், ஆண்டவர் மேலே வைத்த நீதி. சரியா? அவன் நீதியுள்ளவன். அவன் ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறபடியா தான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனின் நானும் எனக்கும் மற்றதுக்கும் தேவனுக்கும் எனக்கும் இடரல் கற்கள் வைக்காதபடிக்கு நான் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அப்போ நாம் தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி நடப்போமானால் நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னோட தேவ வார்த்தையின்படி நடக்கணும். தயவு செய்து நான் ஏன் உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன்டா, 2024 கடைசி வரைக்கும் நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறோம், யாரோட பிரச்சனைப்பட்டிருக்கிறோம், யாரோட துன்பப்பட்டிருக்கிறோம், யாருக்கு எதிராக பேசியிருக்கிறோம், அல்ல எங்களுக்குள்ள பிழை இருந்தும் நாங்கள் மற்றவர்களை பிழை சொல்லி இருக்கிறோமா, எங்களுக்குள்ள தவறுகள் இருந்தும் மற்றவர்களை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோமா, அல்ல வருஷப்பகை, அல்லைன்னு சொன்னால் சமாதானமற்ற முறைகள், அல்ல ஐக்கியமில்லாத காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பத்துக்குள்ளேயாவது அல்ல சபைகளுக்குள்ளேயாவது அல்ல நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்குள்ளேயாவது நீங்கள் வைத்திருந்தால் இந்த வருடத்திலே அதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அதை காவிக்கொண்டு நீங்கள் 25ஆம் ஆண்டு மட்டும் நீங்கள் தொடர்வீங்களா இருந்தால் உங்களுக்கு சாபம் பின்தொடரும். அதை விட்டுவிட வகை பார்க்க வேண்டும். நீங்கள் விட்டு விடாமல் இருப்பீங்களா இருந்தால் அது சாபம் உங்களை பின்தொடருது. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், ஒருவருடைய பாவங்களை ஒருவர் மன்னித்து, ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னித்து, இரக்கமுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருங்கள். சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், துயரப்படுகிறவன் பாக்கியவான். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணுமா? இந்த 2024 முடியும் போது நான் யாரோட பகையாளியாக இருக்கிறேன்? ஆண்டவர் பகையாளியா இல்லையே. ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு இந்த உலகத்தின் பாவங்களையே சுமந்த ஆண்டவர் தானே. அவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா, நான் உன்னை நேசிக்கல, நீ போ வழியில, நான் ஒருத்தனைத்தான் நேசிச்சேன்னு சொன்னாரா? இல்லையே. உலகத்தின் பாவங்களையே சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி. உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை, கிறிஸ்மஸுக்கு நான் உங்களுக்கு இப்போ தேவ வசனங்களை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நான் நான் கொடுப்பேன். அப்போ இதை நீங்கள் யோசியுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவரை குறித்து நாங்கள் வர்ணிப்போமானால் களம் போதாது. அப்போ நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் எப்படியா இருக்கிறோமாம்? ஒருவன் மறுபடி பிறந்தால் அவன் தேவனுடைய பிள்ளை எனப்படுகிறான்.
அவன் ஆவியினாலே, அவன் தேவனுடைய ஆவியினாலே பிறக்கப்படுகிறான். அப்ப அவங்களுக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேணுமா? அன்பு, சமாதானம், ஐக்கியம், அந்நியோன்யம், ஒருமனம், ஏக சிந்தை, நீதி, உண்மை, உத்தமம், இப்படிப்பட்ட காரியங்கள் யாருக்குள்ள இருக்க வேணுமா? தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேணும். நான் தேவனுடைய பிள்ளையானால் எனக்குள்ள என்ன குணாதிசயம் இருக்க வேண்டும்? ஆண்டவர் எப்படியா, எதற்காக பாடுபட்டார், எதற்காக ரத்தம் சிந்தினார், எதற்காக தேவன் குடும்பங்களுக்கு ஏண்டா என்ன, சகோதரங்களுக்கு ஏண்டா என்ன, அல்லேன்னு சொன்னா சபைகளுக்கு ஏண்டா என்ன? பகையோடும் பழிச்சொல்லோடும் வாழ்வோமாயிருந்தால் சாபம் பின்தொடரும். இரண்டா ஆண்டவர் சொல்லியிருக்கிறதானே, 4ஆம் 3ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். தகப்பன் பிள்ளைகளுடைய, தாய் தகப்பனுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளுடைய பாவங்களை தாய் தகப்பனிடத்திலும் கேட்கிறவராயிருக்கிறேன். அப்ப இந்த 2024 நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் விட்டு, அப்படிப்பட்ட பொல்லாத குணாதிசயங்களை எல்லாம் விட்டு, நாங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்புறது மட்டுமல்ல, நாங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்களிடத்திலும் மனம் திரும்ப வேண்டும். பிள்ளைகளாயிருந்தா என்ன, பெற்றோர்களாயிருந்தா என்ன, அல்ல வந்து ஜனங்களாயிருந்தா என்ன, குடும்பங்களாயிருந்தா, சொந்த பந்தங்களாயிருந்தா என்ன, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்றதை ருசி பார்க்க வேண்டும். அது ஆழமகலமில்லாத அன்பு. அது கடற்கரை மணலை கணக்கிடலாம், தேவனுடைய அன்புக்கு ஈடாகாது இல்லையா? அப்போ அந்த அன்பை பெற்ற நாங்கள் மற்றவர்கள் மத்தியிலும் நாங்கள் மன்னிப்பு கொடுக்கிறவர்களாய், மறக்கிறவர்களாய், ஒரு ஒரு என்னென்று சொல்கிறது, பேச்சில், செயலில், சிந்தனையில், நடத்தைகளில் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளை. அப்போ இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். அப்போ அந்த பெரிய வெளிச்சமார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறோம். இந்த 2024 நாங்கள் சில காரியங்களை விட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சபைகளிலே ஆனாலும், எங்கிருந்தாலும், யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய காரியங்களில் நாங்கள் அசதியாக, எங்களை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அந்த விசுவாசத்தோடு நாங்கள் சில காரியங்களை விட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன். சபையில் இருக்கிற மேய்ப்பர்களாக இருந்தான, மூப்பர்களாக இருந்தான, ஊழியக்காரர்களாக இருந்தான, விசுவாசிகளாக இருந்தான, வாலிபர்களாய் கன்னியர்களாக இருந்தான, குழந்தைகள் பாலகர்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. குடும்பத் தலைவன் தலைவிகள் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், முதியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். ஏன் நாங்கள் தேவனை அறியாத பிள்ளைகளும், தேவனை அறியாத பிள்ளைகளும் இந்த வேதத்தின்படி நீங்கள் நடப்பீங்களா இருந்தால் தேவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்பது புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். தேவனை அறியாதவர்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேணும். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஆண்டு. அதாவது நாங்கள் நினைக்கிறோம் என்னென்று கேட்டால், எங்களுக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக வசனங்களை பாருங்கள், புதிய வருடம் என்று சொன்ன உடனே எங்களுக்கு வாக்கு தத்தம் வேணுமென்று நிற்போம். வாக்கு தத்தம் முழுவதும் இந்த பைபிளுக்குள்ள கிடக்குது. வாக்கு தத்தம் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் உள்ள வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் முழுவதையும் நாங்கள் இருதயத்தில் எழுதுவோமா இருந்தால் எங்களுக்கு என்னதுக்கு வருஷ கணக்குக்கு வாக்கு தத்தம்? வருஷ கணக்குக்கு வாக்கு தத்தம் எல்லாம் இங்கே ஒவ்வொரு நாளும் படிச்சீங்கன்னு சொன்னால் வாக்கு தத்தம் இருதயத்துக்குள்ள போய்கொண்டிருக்கும். இந்த வருடம் ஆண்டவர் என்னோட என்ன பேசுகிறார்? ஏன் நான் நாளுக்கு நாளாக ஆண்டவரோட பேசும்போது ஆண்டவர் வாக்கு தத்தத்தை தருகிறார். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? அந்த வாக்கு தத்தம் எல்லாம் எங்கே போகுது? குப்பைக்குள்ள போகுது. குப்பைக்கு போகிறதுக்கு வாக்கு தத்தம் உங்களுக்கு? அந்த வாக்கு தத்தம் நம்முடைய இருதயத்துக்குள்ள போகிறதுக்கு தான் வாக்கு தத்தம். அப்போ இந்த வாக்கு தத்தம் எல்லாம் எங்கே இருக்குதாம்? இதுக்குள்ள இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு காண நமக்கு வாக்கு தத்தம், ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன் அல்லவா சொல்லி இருக்கிறது. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நான் மோசையோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அல்லவா? அப்போ நாங்கள் இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் எப்படியாம் இரவும் பகலும் வாசித்து தியானித்து தேவனோடு உறவாடும் போது இந்த வாக்கு தத்தம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அது கொழுந்து பற்றி எரியும்.
இப்போ நாங்கள் எங்களுடைய இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படாததுக்கு காரணம் என்னென்று கேட்டால், நாங்கள் ஞாயிறு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். பாஸ்டர் சொல்லிட்டாரா, அவ்வளத்தோட அந்த வாசலோடைய நாங்கள் விட்டுட்டு வர்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அதனால தான் எங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள், 1000 துன்பங்கள், 1000 வேதனைகள். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை நாங்க கொண்டு வந்து வேதத்தை வாசித்து, அதை ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, நான் இதை இண்டையோடு விடுறேன், இண்டையோடு செய்கிறேன். ஆனா அதை செய்கிறது கஷ்டம்தான், இல்லையென்று சொல்ல வரையில. ஒரு மனுஷன் மனம் திரும்புறது கஷ்டத்தின் மேல கஷ்டம். ஆனாலும் ஈஸி. எப்படியான ஈஸி என்றா, இதை நீங்க தொடர்ந்து படிப்பீங்களா இருந்தால் ஈஸியிலும் ஈஸியா போயிடும். ஏன்டா நாளுக்கு நாளா நாங்கள் அந்த பாவங்களை விட்டு விலகுவோம். பொய் சொல்லாதே என்று சொல்ற நீ பொய் சொல்லலாமா? கோயிலை கொள்ளையடிக்காதே என்று சொல்ற நீ கொள்ளையடிக்கலாமா? பிறர் குடிய கெடுக்காதே என்று சொல்ற நீ கெடுக்கலாமா? அப்ப இது எல்லாம் நாங்கள் வாசிக்கும் போது, ஆண்டவரை இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீர், நான் செய்ய மாட்டேன். இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீர், செய்ய மாட்டேன். ஏனென்றா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்தறிகிறவராயிருக்கிறார். அவர் 7 கண்களுடைய தேவன், 7 நாட்களை உண்டாக்கின தேவன், 7 நட்சத்திரங்களை உண்டாக்கின தேவன், 7 சபைகளை உண்டாக்கின தேவன், 7 குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன், அவர் 7 தூண்களை உண்டாக்கின தேவன், 7 ஆவிகளை உடைய தேவன். அப்போ அவருடைய பூமி எங்கும் அவருடைய கண்கள் மனுப்புத்திரன் மேலே நோக்கமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப அவருடைய நோக்கம் எல்லாம் என் மகள் என் மகன் இருதயத்திலே எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறார்கள் என்று அவர் இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவனாயிருக்கிறார். மனுஷன் ஆராய்ந்து மனுஷனுக்கு தெரியாது, ஒருவனுடைய இருதயத்தை பற்றி ஒருவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய இருதயங்கள் திருக்குள்ளதா இருக்கிறது. அப்ப இங்க திருக்குள்ள இருதயத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். என்னென்றா, உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படுவதாக, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கரைகளை எல்லாம் நீக்கப்படுவதாக. அப்போ தேவன் அப்படியான வார்த்தைகளை தந்திருக்கும் போது அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்கணும். இந்த வருடத்தில் நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் தவறு செய்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடித்து, இப்படியான காரியங்கள் இந்த வருடத்தில் இருக்குமா இருந்தால், தயவு செய்து இதனால தான் ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தா என்ன, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தா என்ன, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் வைத்து பார்த்தீங்களா இருந்தால் ஆண்டவருடைய வருகை ஆயத்தமாக இருக்கிறது. அவர் எந்த நேரத்தில் எப்போ வருவார் என்று தெரியாது. ஆனாலும் எச்சரிக்கையின் சத்தங்கள் பூமியிலே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் பூமி அதிர்ச்சி, வெள்ளப்பெருக்கு, சுனாமி, சூறாவளி, இது மட்டுமல்ல, நோவாவின் காலத்தில் நடந்தது எதுவோ அது மனுஷகுமாரன் வருவதற்கு முன்னமும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இனி காலம் தாமதியாது. அதனால நான் எந்த இடத்துல மனம் திரும்ப வேணுமோ அந்த இடத்துல நான் மனம் திரும்பினால்தான் தேவனோடு போய் சேர முடியும். அல்ல, கைவிடப்பட்டவர்களாயிருந்தால் பிசாசுக்குரியவர்களாகத்தான் மாற முடியும். அதனால தான் இந்த வருடத்தில் நீங்கள் யார் யாரோடையெல்லாம் உங்களுக்கு பகை இருக்குது, பழிச்சொல் இருக்குது, எரிச்சல் இருக்குது, பொறாண்மை இருக்குது, இதெல்லாம் விட்டு தள்ள வேணும். மனசை சுத்தம் பண்ண வேணும். இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, எல்லா பாஸ்டர்மாருக்கும் தான், எல்லா ஊழியக்காரருக்கும் தான், எல்லா விசுவாசிகளுக்கும் தான், எனக்கும் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் தான் இந்த தேவனுடைய வார்த்தைகள். வேறு ஆண்டவர் ஒருத்தருக்கென்று எழுதி வைக்கல இந்த வார்த்தைகள். தலைமுறை தலைமுறையாக எழுதி வைத்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். இதை நாங்கள் ருசிப்போமானால், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ருசித்து பாருங்கள் என்று. இதை நீங்கள் ருசித்து பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் என்று. இரவும் பகலும் வசனத்தில் தியானம் பண்ணுகிறவன் ஆறாம் பாக்கியவான். அப்போ சங்கீதம் 1 எழுதப்பட்டிருக்கு தானே, துன்மார்க்கருடைய வழியிலே நடவாமலும், பாவியல் நிற்கிறத்தில் நிற்காமலும், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இரவும் பகலும் ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கொண்டு போவீங்களா இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பரலோக ஆசீர்வாதத்தினால, நான் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறது அது ஆண்டவருடைய சித்தம். ஏனென்று கேட்டால், அந்த பூமியில் நீங்கள் இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவர் தந்தை தான் ஆவார். ஆனால் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற வேணுமா இருந்தால் பரலோகத்துக்குரிய வழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது இந்த வேதத்தில் இருக்கிற வழி.
இந்த வழியின்படி நீங்கள் நடக்க வேணுமென்றதான் என்னுடைய விருப்பமும் என் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இதை கற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவர்களோடு எப்படி நடக்க வேணும், எப்படி அன்பாக நடக்க வேணுமென்றதை நீங்கள் புரிஞ்சு நடக்க வேண்டியவர்களாக இருக்க வேணும். அது யாராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னென்று கேட்டால் அது பாஸ்டர்மாராக இருந்தால் என்ன, ஊழியக்காரர்களாக இருந்தால் என்ன, விசுவாசிகளாக இருந்தால் என்ன, பாஸ்டர்மாருடைய குடும்பங்களாக இருந்தால் என்ன, அல்ல வாலிபர்களாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் கன்னியர்களாக இருந்தாலும் இதன்படி நடக்கிறவனையே நான் கண்ணோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ இதன்படி நீங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்கன்னா தேவனுடைய கோப ஆக்கினைக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லியிருக்குது. அப்போ தேவனுடைய கோப ஆக்கினைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி நாம் சீர்படுத்த வேணும். மற்றவனை நாம் சீர்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தைகள் மற்றவனை அவங்க படிப்பாங்களா இருந்தால் அவங்கள வார்த்தைகள் சீர்படுத்தும். இப்போ நான் படிக்கிறபடியாக என்ன சீர்படுத்தும், நாளுக்கு நாளாக வார்த்தைகள் சீர்படுத்தும். படிக்காதவனை சீர்படுத்த முடியாது. அப்போ அவன் பைபிளை திறந்தால் தான் சீர்படுத்த முடியும். ஏன்னா பைபிளை திறந்தால் மட்டும் இல்லை, அந்த பைபிளில் இருக்கிற வசனங்களை படித்து இதுக்கு புரிய அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதன்படி தியானித்து நடக்கிறவனை தேவன் கண்ணோக்கி பார்க்குறான். இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுக்கலை, இந்த வசனம் எடுக்கலை. என்னடா நான் கிறிஸ்மஸுக்கண்டு வார்த்தைகளை எடுத்தபடியாக நான் இன்றைக்கு வசனம் எடுக்காமல் இருந்தேன். நான் காலையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டேன். ஆண்டவரே இன்றைக்கு நான் வசனம் கொடுக்க வேணும், எடுக்க இல்லை, ஆனால் நீங்கள் பேசுங்கண்டு. அப்போ பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. அப்போ எனக்கு இந்த இப்படியான காரியங்களை தந்து இப்போ உடனடியாக எடுத்த வசனம் தான் இந்த வசனங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடம் முடிவிலே நீங்கள் சில பேர் ஜெப இதுகள் வைத்திருக்கிறீங்கள். ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்டு இந்த வருடத்திலே மனம் திரும்புகிறீங்களோ கர்த்தர் உங்களை பரலோக ஆசீர்வாதத்தினால மட்டுமல்ல இந்த பூமியின் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளாகுங்கள். குடும்பங்களையும் தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் தான் சொல்கிறேன். பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். அப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது தான் பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்ளுவார்கள். ஏனென்றால் ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்வழிகளை காட்டி கொடுக்கிறதென்றால் தாய் தகப்பனால் முடியும். தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்வழி எதென்று முதலாவது தேவனுடைய வழியை கற்றுக் கொடுத்தால் அதுக்கு பிறகு பிள்ளைகள் தானாகவே அந்த வழியில் நடந்து கொண்டு போகுங்கள். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இத்தோடு நான் முடிக்கிறேன். ஏனென்று கேட்டால் மீண்டும் கிறிஸ்மஸ் வார்த்தையோடு உங்கள் மத்தியிலே வருவேன். இது ஒரு ஜெபத்தோடு நான் முடிக்கிறேன். தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையை தந்த கிருபைக்காய் நன்றி சுவாமினி. தகப்பனே இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 2024 முடிவிலே அப்பா ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆராய்ந்தறிந்த தேவன் ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன துன்பங்கள், என்னென்ன வேதனைகள் ஆண்டவரே, கர்த்தாவே மன்னிக்க முடியாத தன்மைகள், எப்படியான காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே இந்த 2024 அதை எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் மாற்றும்படியாக சொல்லிக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் மாற்றும், ஒவ்வொரு சபைகளையும் மாற்றும் ஐயா. ஒவ்வொரு ஆண்டவரே தேசத்து மக்களுக்களையும் அந்த மாற்றங்களை கொடுங்க ராஜா. நீங்கள் கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளும் நாங்கள் உமக்குள்ளும் இருக்கும்போது ஆண்டவரே கிரியலை நடப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான் என்று சொல்லியிருக்கிறீங்கள் ஐயா. என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வர முடியாது என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே உம்மை நாங்கள் தேடும் போது எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே சமீபமாய் வந்து பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்க சுவாமினி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வாலிபர்கள், கன்னியர்கள், குழந்தைகள், பாலகர்கள், குடும்ப தலைவர்கள், தலைவிகள், மேப்பர்கள், மூப்பர்கள், சுவிசேஷர்கள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், சுவிசேஷிகள் ஆண்டவரே மேப்பர் குடும்பங்கள் எல்லாரும் உடைய ஆண்டவரே வார்த்தையிலே நடக்க, வார்த்தையிலே வளர ஆவியானவர் தாமே கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.